இன்னைக்கு டாபிக் வந்து ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜ். இதுலேருந்து ஒரு 10 சம்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். A is 2 years older than B. B is twice as old as C. If the total of the age of A, B and C be 27, the how old is B? என்ன சொல்கிறாங்கன்னா A is 2 years older than B. So A is equal to B plus 2 எடுத்துக்கிறோம். B is twice the old as C. Next A, B, C இதோட டோட்டல் வந்து 27 கொடுத்துட்டாங்க. இதில் பியோட ஏஜ் மட்டும் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணலான்னா B வந்து ஈக்குவல் டு 2C கொடுத்துட்டாங்க. அதனால் இதையும் நம்ம 2C மாற்றிக்கலாம். C + 2. இப்போது இதில் ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஏக்கு 2C + 2, பிக்கு 2C, சியோட வேல்யூ தெரியல, சியை போட்டுடலாம். 27 சியில் ஆட் பண்ணிங்கன்னா 5C + 2 = 27. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 வந்து இந்த பக்கம் வரும்போது மைனஸில் வரும். ஸோ 5C = இந்த பக்கம் வந்து மைனஸ் ஆகிடுச்சுன்னா 25 ஆகிடும். தென் இந்த C இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வந்துடும். கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5. C = 5 கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க கேட்குறது பியோட வேல்யூ. பியோட வேல்யூ என்னென்னா 2C 2 × 5 = 10. செகண்ட் சம் பார்க்கலாம். A man is 24 years older than his son. In 2 years, his age will be twice the age of his son. The present age of this son is என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மேன் வந்து அவரோட சன்னோட 24 இயர்ஸ் ஓல்டராக இருக்கார். அதை நம்ம எப்படி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இன் 2 இயர்ஸில் அவரோட ஏஜ் வந்து அவர் சன்னோட ஏஜை விட ட்வைஸாக ஆகுது. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணோன்னா, இந்த மாதிரி 2 பேரை வச்சு கேட்கும்போது டபுள் சைடு பிரிச்சுக்கணும். மேனு சன்னு கேட்டாங்கன்னா மேன் இந்த பக்கமும் சன் இந்த பக்கமும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இன் 2 இயர்ஸ் 2 வருஷத்தில் 2 பேருக்கும் ஏஜ் 2 ஏஜ் வந்து அடிஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸில் வந்து சன்னோட ஏஜை விட 2 மடங்கு அதிகமாக போகிறாரு. அதனால் சன் ஏஜ் பக்கத்தில் இந்த 2 போடுறோம். அதான் சால்வ் பண்ணிடலாம். இப்போது இந்த ஈக்குவேஷனை வந்து இந்த ஈக்குவேஷனை தூக்கி இந்த எம்மில் அப்ளை பண்ணலாம். எஸ் ப்ளஸ் 2 = 2s + 4. நெக்ஸ்ட்டு 26 + s. இப்போது இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வந்தால் -4 ஆகிடும். இந்த எஸ் இந்த பக்கம் கொண்டு போகும்போது -s ஆகிடும். நெக்ஸ்ட்டு s இது 22. சன்னோட ஏஜ் வந்து ப்ரெசண்ட்டில் 22. தேர்ட் சம் பார்க்கலாம். The sum of the present age of your father and his son is 60 years. 6 years ago, father age was 5 times the age of his son. After 6 years, son's age will be. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து ஃபாதர் ஏஜும் ப்ளஸ் சன் ஏஜும் ஆட் பண்ணிங்கன்னா 16 சொல்கிறாங்க. 6 years ago அப்படி சொல்லும் போதே 2 பேருக்கும் தனியாக பிரித்து வச்சுக்கணும். 6 years ago, அகோனா பேக்கில், ஸோ மைனஸ் 2 பேருக்கும் 6 இயர்ஸ் வந்து மைனஸ் ஆகும். ஃபாதரோட ஏஜ் வந்து 5 டைம்ஸ் வந்துருக்கு சன்னோட ஏஜோட. ஸோ சன் ஏஜ் பக்கத்தில் 5 மல்டிப்ளை பண்ணுறோம். ஆஃப்டர் 6 இயர்ஸ் வந்து சன்னோட ஏஜ் வந்து என்னென்னு கேட்குறாங்க. சால்வ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த ஈக்குவேஷனை வந்து எப்படி மாற்றிக்கலாம்னா, f = 60 - s சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போது இந்த ஈக்குவேஷன் யூஸ் ஆகாது, இதுதான் யூஸ் ஆகும். எஃப்ன்ற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 60 - s - 6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5s. ஓகே, தேர்ட்டி வரும். இப்போது இந்த மைனஸஸ் இந்த பக்கம் கொண்டு வரோம்.
ப்ளஸஸாக வரும், ஆட் ஆகி 6x ஆகிடும். இந்த -30 இந்த பக்கம் கொண்டு போகுது +30 கொண்டு ஆகும். 284 நெக்ஸ்ட்டு 84/6 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 14. சன் ஏஜ் வந்து உங்களுக்கு 14 கிடைக்கும். அவங்க வந்து ஆஃப்டர் 6 இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம பர்சன்டேஜ் தான் கிடச்சிருக்கு. ஆஃப்டர் 6 இயர்ஸ்னால் 14 + 6 = 20. இதுதான் ஆன்சர். 4th சம் பார்க்கலாம். Sachin is younger than Rahul by 7 years. If their age are in the respective ratio of 7:9, how old is Sachin? என்ன சொல்கிறாங்கன்னா, சச்சின் வந்து ராகுலோட 7 ஏஜ் வந்து யங்கர். இப்போ எப்படி எழுதிக்கணும், இது எப்படி எழுதிக்கலாம். ஓகே, இப்போது அவங்களுக்கு 2 பேருக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சச்சினுக்கு வந்து 7, ராகுலுக்கு வந்து 9. இப்படி தான் ரேஷியோனாலே நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த ரேஷியோ அப்ளை பண்ணலாம். சச்சினுக்கு 7x, ராகுலுக்கு 9x. இப்போது இங்கே -7 இந்த பக்கம் கொண்டு போகலாம், +7 ஆகிடும். இந்த +7x இந்த பக்கம் கொண்டு வரலாம். இப்போது -7x ஆகிடும், = 2x 7 3.5. x = 3.5. இப்போ இந்த எக்ஸை எடுத்துகிட்டு வந்து இந்த 7xலையோ இல்லை 9xலையோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட சச்சினோட ஏஜும் கிடச்சிடும், ராகுலோட ஏஜும் கிடச்சிடும். அவங்க கேட்டுக்கிறது சச்சினோட ஏஜ் தான், அதனால் நம்ம சச்சினில் மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். சச்சினுக்கு வந்து 24.5 ஏஜ். 5th சம் பார்க்கலாம். The ratio between the percentage of P and Q is 6:7. If Q is 4 years older than P, what will be the ratio of the ages of P and Q after 4 years? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, Pக்கும் Qக்கும் இருக்க பெர்சன்ட் ரேஷியோ வந்து 6:7. ஓகே, நெக்ஸ்ட் Q வந்து Pயை விட 4 இயர்ஸ் ஓல்டராக இருக்கார். ஓகே, இப்போது இந்த ரேஷியோ எடுத்து செட் பண்ணலாம். Qக்கு வந்து 7x, Pக்கு வந்து 6s + 4. இப்போ இந்த 6x இந்த பக்கம் கொண்டு போனால் -6x ஆகிடும். x = 4. ஓகே, x கிடச்சாச்சு. ரேஷியோ சம்ஸில் நம்ம x கண்டுபிடிச்ச பிறகு இந்த x எடுத்து இருக்கிற ரேஷியோவில் மல்டிப்ளை பண்ணுவோம். 6 4 28. இப்போது இது ப்ரெசன்ட் ரேஷியோ. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் த ஏஜ் ஆஃப் P and Q ஆஃப்டர் 4 இயர்ஸ். ஆஃப்டர் 4 இயர்ஸ் கேட்டனால 24:28 இருந்தது. ஆஃப்டர் 4 இயர்ஸ் 2 பேருக்கும் 4 இயர்ஸ் ஆட் ஆகும். இது 28 ஆகும், இது 32 ஆகும். இப்போ இதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா Seven is to 8 தான் P and Q ஓட 4 இயர்ஸ் ரேஷியோ. 6th சம் பார்க்கலாம். The total ages of A and B is 12 years more than the total ages of B and C. So C is how many years younger than A? Okay. A and B ஓட ஏஜ் வந்து 12 years more than B and C ஓட டோட்டல். இப்போது சியோட ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. பி கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ மீதி இருக்கிறது 12 + C. நமக்கு ஏவோட ஏஜும் தெரியாது, சியோட ஏஜும் தெரியாது. பட் சி கூட 12 இயர்ஸ் ஆட் பண்ணால் தான் அது ஏக்கு ஈக்குவல் ஆகும். ஸோ சி வந்து கண்டிப்பாக ஏவோட 12 இயர்ஸ் கம்மியாக இருப்பார். 7th சம் பார்க்கலாம். The percentages of Deepak and Sania are in the ratio 3:4. 5 years from now, the ratio of their ages will be 4:5. Find the percentages. என்ன சொல்கிறாங்கன்னா, தீபக் அண்ட் சானியாவோட பர்சன்டேஜ் என்னென்னா, பர்சன்டேஜ் ரேஷியோ வந்து 3:4. ஆஃப்டர் 5 இயர்ஸ்
அவங்களோட ஏஜ் ரேஷியோ வந்து 4:5 மாறிடுது. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா தீபக் அண்ட் சானியா 5 இயர்ஸில் 4/5 மாறிடுது. இப்போது இந்த 5 இந்த பக்கம் கொண்டு போகலாம், x+5 இந்த பக்கம் கொண்டு வரலாம். இங்கே ரேஷியோ சம்ன்றனால நம்ம எக்ஸ்னு எடுத்துப்போம். ஸோ இந்த டியும் எஸ்ஸுமே எக்ஸ்னு எடுத்துகிட்டு வரலாம். அப்போ தான் நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். இப்போது இது எக்ஸ்னு எடுத்துக்கிட்டால் 5x plus 25 equal to 4x plus 20. இப்போது இந்த 4x இந்த பக்கம் கொண்டு வரலாம், -4x ஆகிடும். இந்த 25 இந்த பக்கம் கொண்டு வரலாம், 20 minus 25. இப்போது x is equal to ஃபைன் கிடைக்கும். எக்ஸ் வந்து ஃபைன் கிடச்சிச்சு. இப்போது அவங்க கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த பர்சன்டேஜோட ரேஷியோ வந்து 3:4. இப்போது இந்த 3:4 வந்து கிடைச்ச எக்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும். 3 5s are 15, 4 5s are 20. உங்களோட பர்சன்டேஜ் வந்து இதுதான். ஆக்சுவலாக இங்கே வந்து -5 தான் வரணும். அப்படி வந்திருந்தால் ஏஜ் வந்து மைனஸில் வந்திருக்கும். பட் ஏஜ் வந்து மைனஸில் வராது. அதனால் இதை நம்ம இந்த மைனஸ் வந்து கணக்கு எடுத்துக்க மாட்டோம். ஸோ 15:20. ஓகே, 8th சம் பார்க்கலாம். ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப் 3 person is 4:7:9. 8 years ago the sum of their ages was 56. Find the present ages. ஓகே, ஒரு 3 personsோட பர்சன்ட் ரேஷியோ வந்து இது ரேஷியோன்றாலும் நம்ம எக்ஸ்னு எடுத்துப்போம். 8 years ago the sum of age வந்து 56. ஓகே, 8 years agoன்றனால 8 மைனஸ் பண்ணிக்கிறோம். டோட்டல் ஏஜ் வந்து 56 சொல்கிறாங்க 8 years ago. இப்போது எக்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20x கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த -8லாம் ஆட் பண்ணிக்கோங்க. -8லாம் ஆட் பண்ணிங்கன்னா -24 கிடைக்கும். ஸோ இப்போது இந்த -24 இந்த பக்கம் கொண்டு போகிறோம். கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு +24 போகும். அப்படி போச்சுன்னா 20x = 18 கிடைக்கும். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து 80/20 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு x வந்து 4ன்னு கிடச்சிரும். x = 4ன்னு கிடச்சிது. அந்த டேரெக்டாக ரேஷியோவில் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4 × 4 16, next 7 is 4, 28 and 9 × 4 to 36. இதுதான் பர்சன்டேஜ். 9th சம் பார்க்கலாம். 6 years ago the ratio of the ages of Kunal and Sagar was 6:5. 4 years hence the ratio of their ages will be 11:10. Find the percentage of Sagar. ஓகே, குணால் அண்ட் சாகரோட பாஸ்ட் ரேஷியோ வந்து 6:5x. 4 years சென்ஸ் வந்து 11:10 மாறுது. இது வந்து நியூ மெத்தடு. இது எப்படி பார்க்கணுன்னா 2 ரேஷியோ கொடுத்துட்டு 2 ரேஷியோவும் சேமாக மூவ் இருந்தால் இந்த மெத்தட் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ பாருங்க, 6xம் 11xலேருந்து 6xலேருந்து 11x எத்தனை x மூவ் ஆகி வந்திருக்கு? 5x. 5xலேருந்து 10x, அதுவும் 5x மூவ் ஆகிருக்கு. இந்த 5 சேமாக வரதுனால நம்ம இந்த 5x = எத்தனை வருஷத்தில் மூவ் ஆகிருக்கு? இப்போது ப்ரெசண்ட்லேருந்து இது வந்து ஒரு 6 years, இந்த ரேஷியோ வந்து ஒரு 4 years. அப்போது மொத்தம் 10 years மூவ் ஆகி இந்த ரேஷியோ நம்ம இது கிடச்சிருக்கு 5x. இப்போது x = 10/5 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து x வந்து 2ன்னு கிடச்சிது. ஓகே, இப்போது இந்த எக்ஸை வந்து நீங்கள் எந்த ரேஷியோவில் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாகருடைய ஏஜ் கிடைக்கும். இப்போ சாகருடைய பாஸ்ட் ரேஷியோ வந்து இது 5 × 2 = 10. இது வந்து பாஸ்ட் ரேஷியோ. ப்ரெசண்ட்டுக்கு வரணும்னா நம்ம 6 years ஆட் பண்ணால் தான் ப்ரெசண்ட்டுக்கு வர முடியும். 16. இப்போ இந்த ரேஷியோவில் அப்ளை பண்ணலாம். செக் பண்ணி பார்க்கலாம். 10 × 2 =
20. இது வந்து ஃபியூச்சர் நோக்கி இருக்கு. ஸோ 4 இயர்ஸ் மைனஸ் பண்ணால் 16. இப்போது சாகரோட ஏஜ் என்ன 16. 10th sum பார்க்கலாம். The average age of a group of 10 students is 15 years. When 5 more students join the group, the average age is increased by 1 year. The average age of the new student is what? Okay. Onga who average 10 students. Ten students ஓட average age வந்து 15 years னு சொல்றாங்க. இன்னும் 5 more ஆட் பண்ணா 15 ஆயிடும். 15 students ஆன பிறகு 1 year மட்டும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்போ நியூவா வந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜோட ஆவரேஜ் மட்டும் என்னன்னு கேக்குறாங்க. இது என்ன பண்ணலாம்னா 10 இப்படி கொண்டு வரலாம். 10 students total of 10 students ஓட ஏஜ் வந்து 150. 15 இப்படி கொண்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ் வந்து 150. டோட்டல் ஆஃப் 15 ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜில் வந்து 240 ஆயிருக்கு. இப்போ நம்ம நியூவாக ஜாயின் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜோட ஆவரேஜ் மட்டும் கிடச்சா போதும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து ஏற்கனவே இந்த ஸ்டூடெண்ட் 5 more ஆட் ஆகி 15 ஆயிருக்கு. இந்த 15லேருந்து இந்த 10 கழிச்சா வெறும் இப்போ நியூவாக ஆட் ஆனால் 5 மட்டும் நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 240 மைனஸ் 150 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 90 கிடைக்கும். இது வந்து அந்த நியூவாக ஜாயின் ஆன 5 ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜோட டோட்டல். அவங்க கேட்குறது ஆவரேஜ்னால 5 ஸ்டூடெண்ட்னால 5 டிவைட் பண்ணுறோம். 18. நியூவாக ஜாயின் ஆன 5 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 18.